அனைவருக்கும் உங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து, திருக்குறள் அமரகத்து வன்கண்ணார் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது, போர்க்களத்தில் எதிர்ப்புகளை தாங்கி படை நடத்தும் பொறுப்பு அதற்கான ஆற்றல் படைத்தவர்களிடம் இருப்பது போலத்தான் குடிமக்களை காப்பாற்றி உயர்வடைய செய்யும் பொறுப்பும் அவர்களை சேர்ந்த ஆற்றாளர்களுக்கே உண்டு என்கின்ற வகையில் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தோழமை இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய தலைவர்கள் அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் பி.கே. சேகர்பாபு அவர்களுக்கும், மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு, சிற்றரசு, வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்கள், அதே போன்ற அண்ணன் மயிலை வேலு போன்ற ஆர்.டி. சேகர் போன்ற அனைத்து மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும், வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்களுடைய இயக்கத்தினுடைய அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய அரசியல் ஆசான் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் குறிப்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் ஆண்டு ஏறத்தாழ மக்களால் நேசிக்கப்படக்கூடிய முதலமைச்சர்களில் 36% பெற்று 2025 இதே பிப்ரவரி மாதத்தில் அது 57% மக்களால் நேசிக்கப்படுகின்ற முதலமைச்சர் என்கின்ற அந்த சிறப்பை பெற்று ஏறத்தாழ அந்த இடைப்பட்ட அந்த 21%, நான் பெருமையோடு சொல்வேன், அந்த 21%ல் 11% கல்வி சார்ந்து பயன் பெற்றிருக்கின்ற அந்த நேசிப்பாளர்கள் அதிகம் உண்டு என்கின்ற அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய தலைவருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு நாம் எழுப்பக்கூடிய இந்த கண்டன கூட்டத்தில் உங்களோடு இணைந்து நானும் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நமக்கான குரலாக ஒலிக்கிறார்கள் என்று சொன்னாலும், துறையினுடைய அமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மக்களிடம் அந்த விவாதங்களை எடுத்து வைக்க வேண்டும், மக்களிடம் நீதியை கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இதற்கான நோக்க உரையை நாங்கள் ஆற்ற இங்கே வருகை தந்திருக்கின்றோம். குறிப்பாக ஒரு 2-3 நாட்களாக நடக்கிற செய்தியை தமிழ்நாடு முழுவதும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தா, இன்னும் உதாரணத்தோடு சொல்லலாம், இயேசுநாதர் இறந்த பிறகு 3வது நாள் அவர் உயிர் தெழுந்தார் என்ற நம்பிக்கை உண்டு. அதே போலத்தான் 3 முறை மொழிப்போர் நடந்து ஏறத்தாழ 1986க்கு பிறகு 38-39 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் இன்னொரு மொழிப்போருக்கு இன்றைக்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, இந்த 3 நாட்களாக ஒன்றிய அமைச்சர் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதானுடைய அந்த குரலை பார்த்ததுக்கு பிறகு நம்முடைய தமிழ் மண்ணில் தங்களுடைய இன்னுயிரை நீத்து காற்றோடு காற்றாக கலந்து நமக்கு உயிர் மூச்சாக இருக்கின்ற நடராஜன்களும் தாளமுத்துக்களும், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன பீலமேடை சார்ந்த தண்டாபாணி போன்றவர்களும், அதே போன்று மாணவர் ராசேந்திரனும், கீழப்பலூர் சின்னசாமி போன்ற அந்த உயிரெல்லாம் மீண்டும் உயிர் தெழுக ஆரம்பித்திருக்கின்றது. அவர்கள் உங்களுடைய உருவில் இங்கே நின்று கொண்டிருக்கின்றது. மேடையில் இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞருடைய மறு உருவாக இன்றைக்கு இவர்களும் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, ஒட்டுமொத்தமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்டவனாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். காரணம் என்ன? இதற்கு யார் காரணம்? ஒரு 3 நாட்களுக்கு பின்பு ஒன்றிய அமைச்சர் சொல்கிறார், ஏன் மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் என்ன குறைச்ச, அதை நீ ஏற்றுக்கிட்டாதான் நான் நிதி தருவேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு they have to come to the terms of the constitution. என்ன சார் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது? கான்ஸ்டிடியூஷன் என்ன சார் சொல்லுது நமக்கு? we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic and to secure to all its citizens என்று சொல்லுகிறது. அதில் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸாக இருந்தாலும் சரி, லிபர்ட்டியாக இருந்தாலும் சரி, ஈக்குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, ஃபெட்டர்னிட்டியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வகை வகையாக இன்னைக்கு பிரித்து கொடுத்திருக்கிறார். பொழுது போகவில்லைன்னு உட்கார்ந்து எழுதின அரசியல் சாசனம் இல்லை சார் அது.
பொழுது போதவில்லையே என்று மக்களை மனதில் வைத்து இதயத்தில் வைத்து ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் இதற்காக செலவு செய்த அண்ணல் அம்பேத்கருடைய சாசனம். அந்த சாசனத்தில் எங்க சார் மும்மொழி கொள்கையை பத்தி சொல்லுது? இட்ஸ் a ரூல் ஆஃப் லா என்று சொல்லுகிறார். ரூல் எங்க சார் இருக்கு, லா எங்க சார் இருக்கு? இதை ஒத்துக்கிட்டாதான் பணம் தருவேன் யாரு சார் சொன்னா? முதல்ல தேசிய கல்வி கொள்கைக்கும் நமக்கு எப்பொழுதும் வருடம் வர வேண்டிய சமகர சிக்ஷா அபியான் என்கிற அந்த நிதிக்கு சம்மந்தமே கிடையாது. ரெண்டுத்தையும் இன்னைக்கு ஒன்னா குழப்பி இதை ஒத்துக்கிட்டாதான் இதுக்கு பணம், இதை ஒத்துக்கிட்டாதான் அதுக்கு பணம். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? நடிகர் அஜித் குமார் படத்துல ஒரு ஆட்டோல இருக்கிற சைடு மிரரை அட்ஜஸ்ட் பண்ணாதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. ஆக எதுக்குமே அர்த்தமே இல்லாம உன்னுடைய கொள்கையை திணிக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் நீ அதை செய்து கொண்டிருக்கின்றாய். அதற்கு எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய குரல் தான் முதல் குரலாக இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒலித்திருக்குது என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு இன்னொருத்தர் இருக்காரு, ஒன்றியத்தை ஆண்டுகிட்டு இருக்க தேசிய கட்சியோட மாநில தலைவர். அவரு 6 மாசம் போய் ஒரு இடத்துல படிச்சு ஆங்கிலத்தில் தானே படிக்க போனாரு. 6 மாசம் வெளிநாட்டில் போய் கோர்ஸ் ஆஃப் கோயபிள்ஸை படிச்சு விட்டு வந்து இங்க சும்மா வாயை திறந்தா பொய் பொய் பொய். ஆனா நம்மளை சொல்றாரு நாம பொய் சொல்லிக்கிறோம் என்று ஒரு ரிப்போர்ட்டை வச்சிருக்காருங்க. ஆனா அவனை ஏசர் ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லிக்கிறது? ஏசர் ரிப்போர்ட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல அந்த ஏசர் ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டை காட்டிலும் உத்தரப்பிரதேசமும் பீகாரும் கல்வியில் சிறந்து விளங்குகிறது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இருமொழி கொள்கையை வச்சு நீங்க என்னத்தை கிழிச்சிங்க என்று கேட்கிறார். அந்த ஏசர் ரிப்போர்ட் அப்படிங்கிறதே பாரதிய ஜனதாவோட ஒரு அஜெண்டா தான் அது. ஆக்சுவலா அந்த ஏசர் ரிப்போர்ட் சொல்ற மாதிரி உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 25,000 பள்ளிகளை, அரசு பள்ளிகளை மூடிட்டு 15,000 தனியார் பள்ளிகளை கொண்டு வந்தது காரணம் எது தெரியுமா? அந்த ஏசர் ரிப்போர்ட் தான். ஆக அந்த ஏசர் ரிப்போர்ட்டை சொல்லி சொல்லி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா அரசு பள்ளியை மூடிட்டு இங்க தனியார் பள்ளியை வளர்த்துட்டு தாங்க நினைக்கக்கூடிய மொழிகளை உள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறான் பாத்தீங்களா? அதுதான் ஏசர். நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, 2014 எதுக்கு எடுத்தாலும் குஜராத் மாடல்னா நம்ம குஜராத்துக்கே போயிருக்க மாட்டாங்க, நம்மளும் சேர்ந்துட்டு சொன்னோம் ஆமாங்க குஜராத் மாடல்கன்னு. அந்த ஒரு வருஷம் ஒரு டேர்ம் நம்ம ஏமாந்தோம். ஆனா 2019 2024 வரைக்கும் இருக்கின்ற அந்த தேர்தலெல்லாம் அவங்களை ஓட ஓட விரட்டி அடித்த மாநிலம் எதுன்னு சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான். அவர் சொல்றாரு, அந்த மாநில தலைவர் சொல்றாரு, இங்கே ஆண்ட கட்சி, ஆளுகின்ற கட்சி, புதுசா வந்த கட்சி, கனவு காணுகின்ற கட்சி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பாரதிய ஜனதா நாங்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தேதான் ஆவோம், நாங்கள் தனிமையாக இருந்து கொண்டு வருவோம். சார் நீங்க தனிமையெல்லாம் இல்லை சார், ஓட ஓட விரட்டி தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இந்த குரல் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நீங்கள் ஆக அப்படிப்பட்ட நீங்க இந்த ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் சொல்லி எங்களுடைய பிள்ளைகளை தயவுசெய்து கேவலைப்படுத்தாதீர்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தருகின்ற எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களை கேவலப்படுத்தாதீங்க. எங்களுடைய சிஸ்டத்துக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் நாங்க பார்க்கிறோம், ஸ்டாச்சுட்டரி பாடி மூலமா நாங்க சர்வே பண்றோம், தேர்ட் பார்ட்டி மூலமா நாங்க சர்வே பண்றோம். நீங்க என்ன சார் அங்கொன்னு இங்கொன்னுமா பண்றீங்க? எங்களுடைய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ஒட்டுமொத்தம் 10 லட்சம் பிள்ளைங்க நாங்க டெஸ்ட் பண்றோம் சார். நாங்க உங்களுக்கு ரிப்போர்ட் தரோம் சார். நாங்க ஆக இப்படி இன்றைக்கு எங்களை ஏமாற்றக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்து கொண்டு இந்த 2151 கோடி ரூபாய் இன்றைக்கு நம்முடைய மாண்புக்கு துணை முதலமைச்சர் என்ன சொல்ற, நாம 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தரான், 29 பைசா தரான்னு சொல்றான்ல, இன்னைக்கு அதுவும் நமக்கு கிடையாது. இது என்ன உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்டதுக்கு பொத்துக்கிட்டு வந்துச்சு உங்களுக்கு அந்த கோபம். இன்றைக்கு நாங்க கேட்கிறோம், இது உங்களோட அப்பா வீட்டு பணமா? எங்களுடைய 2151 கோடி தயவு செய்து எங்களுடைய பணம் கொடுங்க. கிட்டத்தட்ட 43 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கின்றது. அதுல தலையில கைய வைக்காதீங்க, அவங்க வயிற்றுல அடிக்காதீங்க என்று தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஆக ஒன்றிய அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக, ஒரு கண்டனமாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான பணிகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று புதுசா ஒரு லெட்டர் ஒன்று வச்சுக்கிறாங்க. சார் நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களே சார், ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இல்லைன்னு சொன்னா எப்படி சார் நியாயங்கிறாங்க. அந்த லெட்டர்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஓயூவை பத்தி சொல்லும் பொழுது நம்மளுடைய தலைமை செயலாளர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. அது என்ன சொல்றாருன்னா, இந்த எம்ஓஏ பத்தி எல்லாம் சொல்லிட்டு, in this regard a state level committee headed by school education secretary has been constituted based on the recommendation of the committee. இதை எல்லாருமே மறக்கறாங்க. based on the recommendation of the committee. எங்க கமிட்டி என்ன ஒத்துக்குதோ அது ஒத்துக்கிட்டா நான் கையெழுத்து போறேன்னு தான் நாங்க சொல்லியிருக்கோம். நாங்க டாக்டர் உங்களை கூப்பிட்டு உடனடியாக இந்த உனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சார் எனக்குன்னு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்காரு, என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி தெரிஞ்சு, என் ஹெல்த் ஹிஸ்டரி தெரிஞ்ச அந்த டாக்டர் நான் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு நான் முடிவு பண்ணிக்கிறேன் தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான கருத்தை பிரித்து எழுதி, அதுவும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் நான் பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக இன்னும் அதை பெருசுப்படுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன். அதே தர்மேந்திர பிரதான் அவர் லெட்டர்ல எழுதுறாரு, ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு see that the
state responded with a modified MOU wide letter dated wherein key paragraph referring to the implementation of NEP 2020 in entirety has been dropped. ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு MOU நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த NEP தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு MOU கையெழுத்து போடுங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரா? அவர் ஒரு MOU அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. NEP 2020 நான் கையெழுத்து போனேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன், நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு MOU அனுப்பிச்சிட்டா நீங்கள் ஒரு MOU கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான MOU கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தாங்க கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தாங்க ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனால் உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பார்க்குற. நீ இந்தியாவில் எங்கே வேணா யாரை வேணா ஏமாத்தலாம், இங்கே எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது சொல்ற மாதிரியான MOU அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார். ஆனால் தர்மேந்திர பிரதான் அவர்களே, நான் உங்களுடைய மிக பணியோடு நான் கேட்கிறேன். நான் 2 முறை உங்களை தேடி வந்து நான் பார்த்தேன், உங்களுடைய வீட்டிலையும் வந்து பார்த்தேன், நாடாளுமன்றத்தில் எல்லா எம்பிஸையும் அழைச்சிட்டு உங்கள்கிட்ட நாங்கள் ரெக்வஸ்டே பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஏங்க மும்மொழி கொள்கை எடுத்துக்கிட்டா தான் என்னங்க, ஏங்க இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறீங்க என்று சொன்னீர்கள். எங்களுடைய ஸ்டேட் சென்டிமெண்ட்ஸை பற்றி எங்களுக்கு தெரியுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலே ஒரு மொழிக்காக தங்களுடைய உயிரை நீத்த ஒரே மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தாங்க. நாங்கள் எடுத்து சொல்கிறோம். ஆனால் நீங்கள் உங்களுடைய எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க. லெட் மீ பி வெரி கிறிஸ்டல் கிளியர். We reject NEP 2020. We reject PMC school. We reject Hindi imposition என்பதை நான் தைரியமாக சொல்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களே, தமிழ்நாடு will never bow to the central government hegemony. And again I am telling, our education, our identity, and what are the things, our language, what are things like we are here following, we definitely will stand tall, and this defiation and uncompromisingly we will stand for the Dravidian land. திருப்பி சொல்றேன், நான் நம்மளுடைய துணை முதலமைச்சர் அடுத்தது நிறைவாக உரையாற்ற இருக்கின்றார். அவர் பேசினார்னா உங்களுக்கே தெரியும், நீட்டு நின்று வரும்போது அவர் எழுப்பின் காரணமாக இன்றைக்கு ஒன்றிய அரசு பல நேரத்தில் நம்மகிட்ட பதில் சொல்லக்கூடதுக்கு தயங்கிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு அதையும் முறியடிக்கின்ற அளவிற்கு நமக்காக நிறைவுரையாற்றுறதுக்கு அவரும் வருகிறார். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த 2151 கோடி ரூபாய் நமக்கு கிடைக்கின்ற வரைக்கும் நீங்களும் எடுத்து சொல்லுங்க. இது யாருக்காவது நமக்காகவோ நம்முடைய திமுகவோ கேட்கக்கூடிய பணம் அல்ல. ஒட்டுமொத்தமாக 43 லட்சம் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளோட எதிர்காலத்தை மனதில் வைத்து நம்மளுடைய பணத்தை நாம கேட்கிறோம் என்ற அந்த உணர்வோடு நீங்களும் ஒன்று கூட வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய அனைத்து தோழமை கட்சியுடைய தலைவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி தெரிவித்து இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.